ஓகே சார். இப்போ இந்த ஆளுநர் வந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேளாண் பட்ஜெட் 20ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த வேளாண் பட்ஜெட் என்பது உண்மையிலே தமிழக விவசாயிகளுக்கு அது பயனுடையதா ஒவ்வொரு ஆண்டும் அது தாக்கல் செய்யப்படுதா நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக வேளாண்கென்று தனி நிதிநிலை அறிக்கை வேண்டும் என்று 2001 2006 2006 2011 ஆண்டும் தொடர்ச்சியாக நான் சட்டமன்றத்தில் இதற்காக ஓங்கி குரல் எழுப்பியிருக்கிறேன். அந்த வகையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை என்று தனியாக எமது விவசாய பெருங்குடி மக்களுக்காக இன்றைக்கு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகின்ற அந்த அறிக்கையை நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த அறிக்கையில் இடம்பெறுகிற அம்சங்கள் என்பது கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களுக்கினுடைய வளர்ச்சி சார்ந்த திட்டங்களுக்கு பொது நிதி அறிக்கையில் நிதி ஒதுக்குவது போல் வேளாண் விவசாய பெருங்குடி மக்களுடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய வாழ்வுரிமைக்கும் உரிய நிதியை ஒதுக்கி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றக்கூடிய நிதிநிலை அறிக்கையாக இது இருக்க வேண்டும். குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டம், திட்டக்குடி, வேப்பூர் போன்ற பகுதிகளில் இந்த மக்காச்சோளம் பயிரினுடைய பூச்சிக்கொல்லியின் காரணமாக சுமார் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் அந்த வேளாண் குடிமக்கள் உற்பத்தி செய்த அந்த மக்காச்சோளம் முழுவதுமாக பாழாகி அவர்களுக்கான இழப்பீட்டு தொகையை கேட்டு இலவு காத்த கிளி போல் தமிழக அரசிடம் காத்திருக்கிறார்கள். தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு வேங்கையின் மைந்தர் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் அவருடைய துறை சார்ந்த அலுவல் பெருமக்களும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க கணக்கெடுப்புகளை கூட எல்லாம் எடுத்து நடத்தி முடித்து விட்டார்கள். ஆக இந்த வேளாண் மக்கள் பயிர் செய்த 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் முற்றுமுழுமாக அவர்களுடைய அந்த வேளாண் உற்பத்தி பாதிப்படைந்து அவர்கள் மிகப்பெரிய வறுமைக்கும் துன்பத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள். ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில விவசாயிகளும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உடனடியாக அவர்களுக்கான உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை நிலுவையில் இருக்கிறது. இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அந்த 1 லட்சம் ஏக்கர் பாதிப்படைந்த விவசாயிகளுக்கும் அதுபோன்று தஞ்சை டெல்டா மாவட்டத்திலே இன்றைக்கு மழை பெய்தாலும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள், மழை பெய்யவில்லை என்றாலும் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். அதுபோன்று நான் சார்ந்திருக்கிற முந்திரி விவசாயம் பொய்த்து போயிருக்கிறது, மணிலா விவசாயம் பொய்த்து போயிருக்கிறது. வாழை காற்றடிக்கின்ற போதெல்லாம் லட்சக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து விடுகின்ற போது அவர்கள் அதற்காக ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 மேலாக செலவு செய்கின்ற தொகை இன்றைக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. இந்த பன்னாட்டு பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கிற இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இன்றைக்கு விவசாயிகளை பல சூழல்களில் பல நிலைகளிலே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணுகின்ற இப்போது இந்தியாவின் தலைநகரம் டெல்லியை நோக்கி டெல்லி சலோ என்று போராடுகிற விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிற அதே நியாயமான கோரிக்கை தான் நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளும் இருக்கிறது. அந்த கோரிக்கை தமிழக விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற அனைத்து விளைபொருட்களுக்கும் ஒரு நியாயமான கட்டுப்படியான ஆதார் விலையை, ஒரு குறைந்தபட்ச விலையை எங்கள் தமிழக அரசு இந்தியாவிற்கே முன்னோடியாக விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோளும் விவசாய சங்கங்களின் விவசாயிகளின் வேண்டுகோளும் ஆண்டாண்டு காலமாகவே நிலுவையில் இருக்கிறது. ஒரு குண்டூசியை தயாரிக்கிற உற்பத்தியாளர் ஒரு குண்டூசி இந்த விலை என்று நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஏன் இந்த மண்ணில் ஏனைய அனைத்து பொருள்களுமே விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது உற்பத்தி செய்யப்படுகிறவர்களால். ஆனால் இந்த மண்ணில் விவசாயிகள் மட்டும் மனித உயிரை காப்பாற்றுகின்ற அந்த விவசாயிகள் உற்பத்தியினூடாக இன்றைக்கு உலக மனித சமூகம் வாழ்கிறது. அந்த உணவு உற்பத்தி தன்னிறைவு செய்கின்ற விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லுக்கோ, மணிலாவுக்கோ, வாழைக்கோ, கரும்புக்கோ, எள்ளுக்கோ, கொள்ளுக்கோ, எதற்கும் உளுந்துக்கோ எதற்கும் அவர்கள் இன்றைக்கு நியாயமான கட்டுப்படியான ஒரு ஆதார் விலை இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், சில மாதங்களுக்கு முன்பாக தக்காளி பெரும் விளைச்சலின் காரணமாக வீதியில் கொட்டப்பட்டது. அதே தக்காளி பெரிது ஒரு காலத்தில் கிலோ 250 ரூபாய் 500 ரூபாய் வரை விற்கப்பட்ட ஒரு சூழல். ஆக இது போன்ற நிலை இல்லாமல் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து அதை வாங்கி பத்திரப்படுத்தி பதப்படுத்தி பாதுகாப்பு வைத்து விவசாயிகளுக்கு நியாயமான கட்டுப்படியான ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். இதுவரையில் முந்திரி விவசாயிகள் எண்ணற்றவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமலும் வாங்கிய கடனை திருப்பி அடைக்க முடியாமலும் முந்திரி விவசாயிகள் தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறார்கள். ஆக பருத்தி விவசாயிகள் என்று எந்த ஒரு விவசாயிகளும்
அவர்கள் நியாயமான கண்ணியமாக அவர்களுடைய நிலங்களிலே விவசாயம் செய்து அந்த விவசாயத்தின் ஊடன் கிடைக்கக்கூடிய நியாயமான வருமானத்தின் அடிப்படையில் அவர்கள் தங்கள் வாழ்நாளை அமைத்துக் கொள்ள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இடுபொருள்கள், யூரியா, உரம் போன்றவர்களுடைய கடுமையான விலையேற்றம், இது எல்லாம் இன்றைக்கு அந்த விவசாய பெருமக்களை தாங்களா இன்றைக்கு துயரத்தில் ஆழ்த்துகிறது. ஒரு ஏக்கர் நெல்லை அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அறுவடை இயந்திரங்களுக்கு தரக்கூடிய வாடகை, ஆக இதையெல்லாம் இன்றைக்கு ஈரப்பதம் இன்றைக்கு 17%, 18% இருந்தால் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஒன்றிய அரசு இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறது. ஆக விவசாயிகள் வாழ்வு என்பது முற்றுமுதலுமாக இன்னும் வானம் பார்த்த பூமியை பார்த்து விவசாயம் செய்கின்ற மக்களாகவும், அல்லது மின்சாரத்தை கொண்டு விவசாயம் செய்கிற மக்களாக இருந்தாலும், அல்லது இன்றைக்கு ஆற்று நீர், ஏரி, குளங்களின் மூலமாக விவசாயம் செய்கிற விவசாயிகளாக இருந்தாலும், எந்த ஒரு விவசாயியும் தங்கள் நிம்மதியான ஒரு வாழ்வை இந்த மண்ணில் வாழ முடியாத ஒரு அவலம் இருக்கிறது. அந்த அவலம் போக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களை ஆளுகின்ற மாநில, ஒன்றிய அரசுகள் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற எந்த விளைபொருளுக்காக இருந்தாலும் ஒரு நியாயமான கட்டுப்படியான ஆதார் விலை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வேளாண் நிதிநிலை அறிக்கையாகத்தான் தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை இருக்க வேண்டும் என்று நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்கிற அடிப்படையில் ஆவலோடு நான் காத்திருக்கிறேன்.